இதற்கிடையே நம்மோடு பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகர் இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு அரவிந்த் குணசேகர். இப்போ மாணிக்கம் தாகூர் பேச இருப்பதும் இது மாநில தலைமைக்கும் தேசிய தலைமைக்கும் எதிரான ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அகில இந்திய தலைமை இப்படி பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. தாவேக்கை காரணம் காட்டி நம்பர்ஸை பேரத்தை அதிகரிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையா இல்லை உட்கட்சிக்குள்ள நிலவக்கூடிய ஒரு பூசலா, இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இது காங்கிரஸ் கட்சியோட உட்கட்சி பிரச்சனை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் வெளிவந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்றைய தினம் ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசும்போது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்தவரும் அதே போல முன்னாள் அமைச்சருமான மணிசங்கர் ஐயர் கேரளா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறாது, மீண்டும் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அங்கு வெற்றி பெறும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதுவும் கடுமையான ஒரு விமர்சனத்துக்குள்ளாகி இருந்தது. அதே போல அசாம் மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் அசாம் மாநிலத்தில் புபேன் போரா என்ற காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவருமான புபேன் போரா அங்கு இருக்கக்கூடிய கௌரவ் கோகாய், தற்போதைய மாநில தலைவர் கௌரவ் கோகாய்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா, கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். அவர் நாளைய தினம் பாஜகவில் சேர இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல தற்போது செல்வ பெருந்தகை தான் டெல்லி செல்ல இருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமையை சந்தித்து தமிழக அரசியல் கள நிலவரம், அதே போல தமிழக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஒரு சிலருக்கு எதிராக தன்னுடைய புகாரை தெரிவித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனவே தேர்தலை சந்திக்க போக இருக்கும் 3 மாநிலங்களிலும் கேரளா, அசாம், அதே போல தமிழகம் உள்ளிட்ட அந்த 3 மாநிலங்களிலுமே காங்கிரஸ் கட்சி இன்னும் தற்போது வரை ஒரு செட்டில் ஆகாமல் இது போன்ற உட்கட்சி பிரச்சனையில் மீண்டும் சிக்கியிருப்பது ஒரு தேர்தல் நேரத்தில் அந்த கட்சிக்கு மேலும் பலவீனத்தை தான் ஏற்படுத்தும், பலவீனம் அடையும் என்ற கருத்து தான் பொதுவாக நிலவி வருகிறது. எனவே இந்த உட்கட்சி பிரச்சனைகளை காங்கிரஸ் கட்சி எவ்வாறு சரி செய்ய போகிறது என்பதை தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எனவே காங்கிரஸ் கட்சிக்கென இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இந்த உட்கட்சி பிரச்சனை தான். தேர்தலில் நடைபெற இருக்கும் இந்த 3 மாநிலங்களிலும் இது போன்ற ஒரு பிரச்சனை தற்போது தலைதூக்கி இருப்பது. காங்கிரஸ் கட்சி தலைமை எவ்வாறு இதனை கையாள போகிறது என்பதை தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.